அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஓப்பன் என்ன ஆயிருக்குன்னா ஓப்பன் 22,384 ரூபா 83 ரூபா 40 பைசா. சரி, பைசாவை நம்ம விட்டுலாம். ஓப்பன் 22,383. அன்றைக்கு ஹை பார்த்திங்கன்னா 22,782, லோ 22,182, க்ளோஸ் வந்து 22,713. அதாவது 1ஆம் தேதி க்ளோஸை விட ஒரு 30-35 பாயிண்ட் தள்ளி க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் 1ஆம் தேதியினுடைய ஹையை உடைக்கல. 1ஆம் தேதி ஹையை உடைச்சா தான் அப் ட்ரெண்ட். 1ஆம் தேதி ஹையை உடைக்காத வரைக்கும் அப் ட்ரெண்ட் நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது ஒரு சிபிஆர் பாயிண்ட் வச்சுருங்க. அதாவது சிபிஆருங்க சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட். இதில் பார்த்தா 23,203 தான் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட். அதாவது லோயர் சிபிஆர் வந்து 22,766, அப்பர் சிபிஆர் 22,636, சென்ட்ரல் வந்து 23. இப்போ என்னென்னா லோயர் சிபிஆரை உடச்சி மேலே வரல. அப்போனா அடுத்த நாள் இதை உடச்சி மேலே வந்தால் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் வரும். இதை உடைக்கலை, 22,766 உடைக்கலை அப்படின்னா மறுபடியும் கீழே போக வாய்ப்பு இருக்குது. கீழே போகுமா மேலே போகுமாங்கிறது நாளைக்கு காலையில் பார்த்தோன்னா தெரிஞ்சு போகும். அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ எப்படி இருக்குங்கிறத பொறுத்து. இப்போ அமெரிக்கா வந்து ஈரானுக்கு 48 மணி நேரம் கேடு கொடுத்துருந்தாங்க. அதாவது ஹாரிஸ் அந்த முனையை ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த வழியாக கப்பல்கள் போக்குவரத்துக்கு அந்த இதை திறந்து விடணும், ஓப்பன் பண்ணி விடணும். இல்லைன்னா ஈரான் பெரிய விளைவுகளை சந்திக்க இருக்கும் என்று நமது மதிப்பிற்குரிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கூறியுள்ளார். அந்த கேடு நாளையுடன் முடிகிறது. அதே மாதிரி ஈரானும் அதற்கு பதிலடி கொடுத்துள்ளது. அதாவது 48 மணி நேரம் நாளையுடன் முடிகிறது. அமெரிக்கா எல்லா விதமான போர் சூழலையும் சந்திக்க ரெடியாக இருக்க வேண்டும் என்று இந்த 2 பேரும் மறுபடியும் ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்கிறார்கள். வெளியே என்ன பண்ண போகிறாங்கங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஸோ நாளைக்கு காலையில் ஏதாவது நியூஸ் வந்தால் நமக்கு டவுன் ட்ரெண்ட் போக வாய்ப்பு இருக்குது. அதாவது 22,182 உடச்சி கூட போகும். உடச்சி போச்சு அப்படின்னா அதனுடைய லோயர் 21,413. நான் என்ன வச்சுருக்கேன்னா டே சார்ட் தான் வச்சுருக்கேன். இப்போ இது நாளைக்கு எந்த இஷ்யூ இல்லை, அப்பர் ட்ரெண்டு போகுது, மேல் நோக்கி போகுதுன்னா 22,782 உடச்சி 22,902 வரைக்கும் போகணும். அந்த 22,902ங்கிறது மூவிங் ஆவரேஜ். அந்த மூவிங் ஆவரேஜும் உடச்சி போயிருச்சுன்னா கண்டிப்பான முறையில் 23,203 வரைக்கும் வரும். ஆனால் 203 டைரெக்டாக போகாது, அப்படியே ஏற்றம் இறக்கம் இப்படியே தான் போயிட்டுருக்கும். அந்த 23,201க்கு அடுத்து அப்பரில் போகுமான்னா இமீடியட்டாக அதை பிரேக் அவுட் பண்ணாது கண்டிப்பாக. அது அரை மணி நேரம் அந்த இடத்துல சுற்றலாம், 1/4 மணி நேரம் சுற்றலாம், அதுக்கப்புறம் உடைக்கலாம். இல்லை அப்படியே ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் 22,766, அதாவது லோயர் பிவோட் பாயிண்ட் வரைக்கும் வரலாம். அதனால் இது வந்து நாளைக்கு வந்து நார்மலாக இருந்தால் அது நடக்கும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து மறுபடியும் என்ன சொல்லலாம், புல் பேக் எடுத்து 22,203 போய் எந்த விதமான நியூஸும், அதாவது கெட்ட நியூஸ் எதுவுமே இல்லைன்னா 23,201 உடைச்சதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அப்படி இல்லைன்னா இதுக்கு கீழே போகிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ இது நான் என்ன பண்ணியிருக்கேன், டே சார்ட். நாளைக்கு இதே டே சார்ட்டு கீழே போயிடுச்சுன்னா புட் ஆப்ஷன் எடுக்கலாம். அதுக்கு கீழே போனால் புட் ஆப்ஷன் எடுக்கணும். 22,182 உடைச்சுன்னா புட் ஆப்ஷன் எடுக்கலாம். புட் ஆப்ஷன் என்ன எடுக்கணும், 22,000 எடுக்கணும். 22,000 எடுத்திங்கன்னா 22,000 என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து 15 மினிட்ஸ் சார்ட்டாக மாற்றியாச்சுன்னா பாருங்கள், 15 மினிட்ஸ் சார்ட்டாக மாற்ற விட்டு எப்படி மாறிடுச்சு பாருங்கள். 22,753 அதுதான் பிவோட் பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த 22,753 மேலே போகலை. இது 15 மினிட்ஸ் சார்ட்டில் என்றைக்கு 2ஆம் தேதி மேலே போகாதனால அப்படியே நிற்கிது. இப்போ இதை உடச்சிட்டு நாளைக்கு 22,753னா 22,890 இது வந்து 15 மினிட்ஸ் சார்ட். அங்கே முதல்ல பார்த்தது நம்ம டே சார்ட். இப்போ 22,754 உடச்சிட்டு 796 இருக்குது. இது அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று போட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ அது பிரச்சனை இல்லை. 28,754 உடச்சி ஒரு ஹேண்டில் 15 மினிட்ஸ் ஹேண்டில் அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டார்ட் பண்ணுனா மட்டும்தான் மேலே போகும். ஓப்பன் ஆகும். 22,754 மேலே ஒரு 15 மினிட்ஸு ஹேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா 22,890 வரைக்கும் போக 80% 90% வாய்ப்பு. இது இல்லை 22,794 கீழே தான் வருதுன்னா கண்டிப்பாக இது வந்து 15 மினிட்ஸ் சார்ட்டு 1 டேக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே சார்ட்டு தான் நம்ம நாளைக்கு பார்க்கணும். டே சார்ட் ஓப்பன் ஆக விட்டு தான் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ நாளைக்கு வந்து எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னா
போகலாம். எங்கே போகலாம்? அப்பர் ட்ரெண்டு, அதாவது பிரேக் அவுட்டாக 22,754 நாளைக்கு 22,754 மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக 23,207 தான் நாளைக்கு க்ளோசிங் வைக்கலாம். 23,207 23,077 ஹை லெவல் நாளைக்கு அதாவது 22,754 உடச்சிட்டு அப்படின்னா 2,890. அதுக்கு அடுத்து 23,077 தான் நாளைக்கு போகக்கூடிய மேக்ஸிமம் பாயிண்ட்டாக இருக்கும். இது வந்து நாளைக்கு உள்ளது. இல்லை 23,754 கீழே வந்துட்டு 22,567க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு 567 கீழே வந்துட்டுன்னா கண்டிப்பாக 22,400 என்ன பாருங்கள் 22,431 வரைக்கும் வந்துடும். 22,431 உடச்சிட்டுனா 22,300 கண்டிப்பாக நாளைக்கு வந்து 22,890 வரைக்கும் 890 எல்லாம் 23,020 எப்போன்னா 22,754 உடைச்சால் மட்டும்தான் 23,077. அதை உடச்சி மேலே போகலைன்னா கண்டிப்பாக அந்த 22,567 அல்லது 22,461 இதுக்குள்ளேயே தான் சுற்றும். ஸோ இப்போ இதில் நான் எப்படி இருக்கேன்னா இதில் வந்து நிறைய நான் வந்து சார்ட் போட்டு வச்சுருக்கேன். இதில் டீட்டெயிலெலாம் நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் எப்படி நான் ட்ரேட் எடுக்கணுங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் யூடியூப் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.